காமராஜரும் அண்ணாவும் கலைஞரும் எம்ஜிஆரும் எல்லாருமே காமராஜர் கொண்டு வந்ததையும் அதுக்கு முன்னாடி கொண்டு வந்ததையும் படிக்க வைக்கணும். குழந்தைகளை அவர்களுக்கு உணவு இல்லையா, உணவு படிக்க வசதி இல்லையா, ஸ்கூலை கட்டி கொடு, அவர்களுக்கு தங்குவதற்கு ஹாஸ்டல் கட்டி கொடு, அவர்களுக்கு மானியம் வழங்கு, ஃபீஸ் வாங்காத, யூனிஃபார்ம் கொடு, இப்படிலாம் கொடுத்து ஒவ்வொரு தலைவர்களாக வளர்த்து இன்றைக்கி எல்லாம் அமெரிக்காலேயும் அதுலேயும் போய் பெரிய இடத்துல இருக்காங்க. இந்த மூதேவி பசங்க எல்லாத்தையும் பின்னுக்கு எடுத்து கற்காலத்துக்கு கொண்டு போகிறான், பணமரை ஏறுன்னு. அப்போ தமிழ் குழந்தைகளையும் தமிழர்களையும் நாசப்படுத்துவதற்காக இந்த தீய சக்திகள் செய்யக்கூடிய ஒரு செயல் தான் இது. அப்படி சொல்கிறதில்ல, நீ உன் மகனை ஸ்கூலை விட்டு நிறுத்து, மரம் ஏறி பழக்கி விடு, உனக்கு எதுக்கு ஈஸியாரில் வீடு, நீ தமிழ்நாட்டுக்கு ஃபுல்லாக தானே அரசியல் தலைவன், தூத்துக்குடிக்கு போயிரு குடியேறிது, பணம் ஏறி பழகிக்க, பிரச்சாரத்தண்ணி அங்கேயே சரக்கு குடிச்சுக்க, உனக்கு எதுக்கு ரம்மி மாட்டின் கல் குடிக்கும் சரக்குன்னு சொல்லேன், குடிக்கிறது சரக்கு தான் சொல்கிறேன். என்னது வாங்குறத குடிக்கிறது டாஸ்மாக் சரக்கு, டாஸ்மாக்கே எதுக்கிறது, இது ஒரு பெத்த தாயை எதுக்கிறதுக்கு சமம் இல்லையா? ஒரு தாய் மடியில் பாலை குடித்து விட்டு அந்த தாயை சில பேர்லாம் பாட்டில் எடுத்து எரிஞ்சான்னு சொல்லி சமீபத்திலலாம் வந்துச்சு. அந்த மாதிரி நீ டாஸ்மாக்ன்றது உன்னோட தாய் மாதிரி, அங்கே தான் வாங்கி டெய்லி குடிக்கிற, குடிச்சுட்டு டாஸ்மாக் எதிர்த்தே போராட்டம் பண்ணா பெத்த தாய் மாதிரி, உனக்கு தாயா பால் ஊட்டி வளர்க்குற தாய் தான் டாஸ்மாக், அதே எதிர்ப்பியா? அப்போ அப்படின்னு ஒரு கேள்வி வந்தால் எங்கள் தம்பி சீமா என்ன பண்ணார்.